தமிழ் சரி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் கிஸ், முத்தம். இந்த படத்தோட பேரை கேட்டாலே நீங்கள் ஒரு இளமை ததும்பும் ஒரு யங் லவர்ஸோட கதை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இதில் பாதி உண்மை பாதி உண்மை இல்லை. அப்படித்தான் கடைசி 2 படங்கள் எதிர்பாராத வெற்றியை பெறாத நிலையில் அடுத்து ஒரு வெற்றி கிடைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் இந்த படத்தின் நாயகன் கவின். ஏற்கனவே ஸ்டார், பிளடி பெக்கர் 2 படமும் ரொம்ப ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதனால் அவர் ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். அதனால் இந்த படத்தோட கதையை யூத்துகளுக்கு ஏற்றாப்புல அவர் கொண்டு போகணும் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. அதனால் இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு. ஒரு சாதாரண கிடார் கலைஞர் கவின். அவருக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, ஒரு தம்பி இருக்காப்புல. ஆனால் அவர் காதல் என்று அழைப்பிடிக்கலை. காதல் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே கடுப்பாகிறாரு. ஏன் எதுக்குன்னா தெரியல. இந்த நேரத்தில் அவர்கிட்ட ஒரு புத்தகம் கைக்கு வருது. அந்த புத்தகம் ராஜாக்கள் காலத்தில் நடந்த ஒரு கதையை எழுதி வைக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகம். அதில் அந்த ராஜாவுக்கு காதல்கள்னாலே யாருன்னே போய் எந்த காதலையும் பிடிக்காது. அதனால் நாட்டில் யார் யார் காதல் பண்ணுறாங்களோ எல்லாரையும் கொலை பண்ணி போட்டார். அதையெல்லாம் அந்த புத்தகத்தில் தொகுத்து எழுதியிருக்காங்க. அந்த புத்தகம் இவர் கைக்கு வந்த உடனே இவர் நிலைமை என்ன ஆகுதுன்னா, யாராவது முத்தம் கொடுத்துக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க லவர்ஸை பார்த்தாங்கன்னா அந்த லவர்ஸுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருது. உடனே தெரியுது. இது ஒரு மெமரி பவர் அவருக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் அந்த புத்தகம் கைக்கு வந்த பின்னாடி தான் அது வருது. இவர் வீட்டில் இருக்கும்போது தான் இந்த சக்தி அவருக்கு வந்துடுது. அதை பார்த்து அவர் பதறாரு. ஆனால் உண்மையாக தான் நடக்குது. அவர் எதிர்காலத்தில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற யோசிக்கும் போது அந்த காதலர்களுக்கு என்ன நடக்குமோ அது அப்படியே இவருக்கு தெரியுது. அதனால இவர் நிறைய காதல்களை போய் பேசி பிரித்து வைக்கிறாரு, சேர்த்து வைக்கிறாரு, அதை விளக்கி வைக்கிறாரு. இப்போ அந்த புத்தகம் கையில் இருக்கிறனால தானே இவ்வளோ பிரச்சனை. அந்த புத்தகத்தை திருப்பி கொடுப்போன்னு அந்த புத்தகத்தை யார் கொடுத்தாங்கன்னு தேடுறாரு. அந்த புத்தகம் அங்கே போய் இங்கே போய் கரெக்டாக சுற்றி சாரா வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஹீரோயின் பிரீத்தி அஸ்ரானி கையில் இருந்துச்சு. பிரீத்தி அஸ்ரானி இந்த புத்தகம் இவரோட தான் நினச்சி இவர்கிட்டே திருப்பி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த புத்தகத்தை திருப்பி கொடுக்கலான்னு போன இடத்துல சாராவை பார்த்து அவருடைய நடன திறமையை பார்த்து இவர் கொஞ்சம் காதல் வயப்பட்டார். இளைஞர் தான், அதனால காதல் எப்படி வரும்ல, என்ன காதலே எனக்கு பிடிக்கலைனாலும் வேற வழியில் வரும்ல, அப்படி காதல் வயப்படுறாரு. 2 பேரும் அந்த பொண்ணுகிட்டே போய் நானும் டான்ஸ் கற்றுக்கணும்னு சொல்லி வேணும்னே போய் கிளாஸ் அட்டன் பண்ணுறாரு, பழகுறாரு, பேசுகிறாரு. கடைசி அவங்களும் அது காதலை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு அந்த கிஸ் பண்ணுறாங்க ஒரு காட்சியில். அந்த கிஸ் பண்ணும்போது அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத இவருக்கு தெரியுது. அதில் அடுத்து என்ன நடக்கும்னா, பிரீத்தி அஸ்ரானி இவங்க 2 பேரும் லவ் பண்ணால் அவங்க இறந்துடணும், அவங்க சாக போகிறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சிடணும். உடனே தன்னுடைய காதலியின் நல்ல எண்ணத்திற்காக தான் அவங்கள காதலிக்காத மாதிரி நடிக்கிறத அவங்கள தவிர்த்து விட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறாரு ஹீரோ கவின். அது நடக்குதா நடக்கலையா, அதை எப்படி தப்பிச்சாரா இல்லையா, அதெல்லாம் காட்டுறது தான் இந்த திரைப்படம். இந்த படத்தோட டைரக்டர் நடன இயக்குனர் சதீஷ். அவருடைய முதல் படத்திலேயே பரவாயில்ல வித்தியாசமான கதையை எடுத்து அழகாகவும் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல வச்சுருக்காரு. தமிழில் ஃபேண்டசி படங்கள் ரொம்ப குறைவு. அப்படி ஒரு கதைக்களத்தை எடுத்துக்கொண்டு முடிந்த வரையில் ஜாலியாக இந்த படத்தை அவர் எடுத்து காட்டியிருக்காரு. அது நிச்சயமாக அதை பாராட்டணும். படத்தின் தொடக்கத்தில் இந்த விஜய் சேதுபதியோட வாய்ஸில் தான் அந்த மன்னர் கதையே வருது. அது ஹீரோவின் குடும்பம் பற்றிய பின்னணி, ஹீரோவின் கைக்கு வரும் காட்சிகள், கைக்கு வரும் புத்தகம், அதை தொடர்ந்து நடக்கின்ற அந்த எதிர்காலம் பற்றிய காட்சிகள் எல்லாம் சுவாரஸ்யமாகவே எழுதியிருக்காங்க. அதுலேயும் இவங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலம் ஆர்ஜே விஜயும் விடிவி கணேஷும். இவங்க 2 பேர் வர்ற காட்சி முழுக்க, படம் முழுக்க ரொம்ப கலகலப்பாக கொண்டு போயிருக்காங்க. அதில் இடைவேளைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கலகலப்பு, விழுந்து சிரிக்கிற மாதிரி ஒன்று விடிவி கணேஷ் மூலமாக தான் வச்சுருக்காங்க. நிச்சயமாக ரொம்ப பாராட்டணும் அந்த காட்சியை. ஹீரோயின் ரொமான்ஸ் மோடுக்கு மாறும்போது அதை இப்போ இவங்களுக்கு இதே மாதிரி நிலைமை வந்தால் நான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளையே யோசிக்க வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு அந்த இடத்துல காட்சி அமைப்பு இருக்குது. ஆனால் அந்த இடைவேளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கரெக்டாக நேர்கோட்டில் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப திணறி இருக்காங்க. முதல் பாதியில் ஆங்காங்கே கொஞ்சம் இடத்துல உணர்வோடு நம்ம எமோஷ்னலாக நம்ம அந்த படத்தில் பார்க்க முடியுது. ஆனால் 2ஆம் பாதியில் அது எதுவுமே இல்லை என்பது ரொம்பவும் சோதனையான ஒரு விஷயம். அவர் கவின் ஒரு கொஞ்சம் சிறப்பாக நடிச்சிருக்காரு. ஆனால் 2 படங்களையும் நடிக்காத அளவுக்கு ஒரு சிறப்பான நடிப்பு இந்த படத்தில் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த காதலை முதல்ல கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற விதம்,
அப்புறம் அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவுக்கும் கௌசல்யாவுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு நினச்சி அவங்க அம்மா அவசரப்பட்டு டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. இப்போ அந்த அவர் கடைசியாக உண்மை தெரியும் போது அவர் படுற அந்த தயக்கம், அது அந்த இடத்துல ஒரு சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அவரும் அவங்க அப்பாவை நடித்தவரும் ரொம்ப பாராட்டணும். அதோட தேவயானி அவங்க அம்மாவை நடிச்சிருக்காங்க. கௌசல்யா அவருடைய பழைய ஓல்டு லவ்வராக நடிச்சிருக்காங்க. கௌசல்யாவுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை கடைசியாக சொல்லும்போது அந்த படத்தோட கொஞ்சம் கவினுக்கு அந்த இறக்க உணர்வு வருது. ஆனாலும் அது ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறதையும் அவர் காட்டியிருக்காங்க. அப்புறம் அவரோட அப்பாவை நடித்த ராவ் ரமேஷ், அவர் தெலுங்கு நடிகர், ரொம்ப சிறப்பாக இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. இன்னும் ரொம்ப பாராட்டணும் அப்படின்னா ஒன்லி ஒன் டிடிவி கணேஷ், அதை நம்ம பாராட்டணும். ஏன்னா அவன் படம் முழுக்க ஒன்லைன், தன்னுடைய ஒன்லைன் வசனத்தில் கலகலக்க வச்சுருக்காரு மனுஷன். அவர் வர்ற காட்சி எல்லாமே ரொம்பவும் சரவெடியாக தான் இருக்குது. அதுலேயும் கிளைமாக்ஸ் முன்னாடி ஒரு திருமண மண்டபத்தில் ஒரு கல்யாணம் நடக்கிற காட்சி, அதில் அவ்வளோ அழகாக நினச்சாலே சிரிப்பு வருது. அப்படி ஒரு சிரிப்பை காட்டியிருக்காரு. உண்மையாக நடிக்க வைக்கப்பட்ட அனைவரும் சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதில் என்ன குறையே இல்லை, தவறும் இல்லை. ஒரு ஒளிப்பதிவு ஹரிஷ் கண்ணன், ஒரு ரொமான்ஸ் படத்துக்கு எந்த மாதிரியான ஒளிப்பதிவு நம்ம கண்ணை உறுத்தாமல் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு அறாலும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு நமக்கு ஒரு உணர்வை அதை ஏற்படுத்தியிருக்கு. அப்புறம் பின்னணி இசையமைச்சர் ஜென் மார்ட்டின், அது முன்பாதியில் பரவாயில்லாமல் பண்ணிட்டு பின்பாதியில் சொதப்பலாக்கி விட்டார் அவர். அது கொஞ்சம் ஏன் செஞ்சாருன்னு தெரியல. ஆனால் அது பாடல் காட்சிகள், அதை கதையோட்டத்துக்கு தொடர்ந்து இருந்தால் நல்லா இருக்கு. ஆனால் இங்கே இந்த படத்தில் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அமைஞ்சிருக்கிறது நம்பவே முடியல. அப்புறம் நாயகன் நாயகிக்கான காதல் காட்சிகள், அது வந்து மற்றவங்க மாதிரி ஒரே நேருக்கு நேரம் டக்குன்னு அவனை காதலிக்கிறேன், இந்த காதலிக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போகாமல் சும்மா சுற்றி வளைச்சு தமிழ் வசனகர்த்தாவுக்கு தமிழ் நல்லா தெரியுன்றதை காட்டுற மாதிரியான கொசுவர்த்தி சுற்றி இருக்காங்க. அந்த காட்சிகள் அவ்வளவு வலுவில்லை. அதை முன்னாடியே நேருக்கு நேரவே பேசி முடிச்சிருக்கலாம். ஆனால் காட்சிகளை திரைக்கதையை நகர்த்துவதற்காக இதை சொல்லாமல் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது இந்த 2025லையும் எந்த வகையிலும் ஏற்கக்கூடியது அல்ல இயக்குனரே. இதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் கௌசல்யா, அந்த ராவ் ரமேஷ் ரெண்டு பேரையும் அந்த பார்க்குற ஒரு சீனை பார்த்த உடனே தேவயானி ஓடி போய் டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நம்மளால் நம்ப முடியல. ஏன் எதுக்குன்னு கேட்டிருக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லையே, அது ஏன் செய்யலை அப்படின்னு நமக்கு தோணுது. அப்படி இந்த படத்தை கிளைமாக்ஸுக்கு கொண்டு போனால் அவ்வளோ அவசரமாக கொண்டு போய் கிளைமாக்ஸை முடிச்சிருக்காங்க. ஏன்னு தான் தெரியல. இன்னும் கொஞ்சம் ஒரு மனதை தொடுகின்ற அளவுக்கு சென்டிமெண்ட்டாக அதை முடிச்சிருக்கணும். அது கொஞ்சம் வேகாமல் நோகாமல் ஈஸியாக முடிச்சிட்டாங்க. ஏன்னு தான் தெரியல. ஆனால் இந்த படம் ஓரளவுக்கு நம்முடைய காமெடியால் இந்த படத்தை பார்க்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் ஒரு ஜாலியான படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போய் இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.